தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் கொடுத்திருக்கிற அடுத்தடுத்த வாக்குமூலங்கள், அந்த வாக்குமூலங்கள்ல இவர்களால மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை விதமான சம்பவங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சம்பவங்களா வெளிவந்து கொண்டிருக்குது. இது தொடர்பாக இன்றைய தினம் பேச இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஓமந்தை போலீசாரால அந்த போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு தனியாற்ற காணி ஒன்று அபகரிச்சு அந்த இடத்துல ஒரு விகாரை அமைக்கிறதுக்காக போலீசார் அந்த காணியை கையகப்படுத்துற நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார். இது தொடர்பாக இன்றைய தினம் அந்த இடத்திலே ஒரு போராட்டமே நடந்திருக்கு. அது மாத்திரமில்லாமல் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக இன்றைய தினம் ராமநாதன் அர்ஜுனா எம்பியால சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமில்லாமல் நாளைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மீளவும் ஒரு அழைப்பு ஒன்று தையிட்டு விகாரைக்கு எதிரான போராட்டம் என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிரவும் செம்மணி விவகாரம் இவை எல்லாவற்றையும் பற்றித்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில பேச இருக்கிறோம். முதலாவதா பிள்ளையான் உங்களுக்கு தெரியும், சிவநேசதுரை சந்திரகாந்தன் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர். இவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல்ல 90 நாட்கள் வைக்கப்பட்டிருந்தார். இவர் கைது செய்யப்பட்டதன் பின்புலம் என்னன்னு கேட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராய் இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர் கடத்தி காணாமலாக்கப்பட்டு பின்பு கொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாகத்தான் இந்த சம்பவத்தை செய்தது பிள்ளையாடப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த அடிப்படையில தான் பல்வேறுபட்ட திடுக்கிடும் விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. இது மாதிரியாக ரவீந்திரநாத்தை அவர்கள் எவ்வாறு கொலை செய்தார்கள் என்பது முதல் கொண்டு பல விஷயங்கள் அம்பலமாக இருந்தது. இது தொடர்பாக கடந்த நாட்களிலும் நாங்களும் பேசியிருந்தாங்க. இப்ப என்ன சம்பவம் என்று கேட்டால், இப்ப அதிரடியான சம்பவங்கள், அதிரடியான கைதுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்ப கடந்த 6ஆம் தேதி கூட 2 கைதுகள் நடந்தது. அதாவது பிள்ளையானினுடைய சகாக்கள் இருவரினுடைய கைது நடந்தது. மீளவும் இவ்வாறான கைதுகள் நிகழலாம் அப்படி என்று சொல்லி ஒரு பெரும் சந்தேகம் ஒன்று எழுந்திருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், இப்ப இந்த பிள்ளையான் வழங்கின வாக்குமூலங்கள், பிள்ளையானிட்ட மேற்கொண்ட விசாரணைகள் அடிப்படையில அவர் என்னென்ன விடயங்களை சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லி பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சிஐடியினரால முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது. அப்படி அவர் சொல்ற விஷயங்களாக இந்த 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில சிஐடியில பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சிஐடியினர் ஒருவர் திடீரென்று சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சுட்டுக் கொல்லப்பட்டதனுடைய பின்னணியில பிள்ளையானினுடைய சகாக்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் பிள்ளையானினுடைய அந்த கும்பல், அந்த குழு இருப்பதாக ஒரு சந்தேகம் ஒன்று எழுந்திருந்தது. வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சிஐடியினரால உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில அந்த சிஐடியினுடைய உயிரிழப்புக்கு காரணமானது பிள்ளையான் குழு அப்படி என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்குது. அந்த நேரத்துல 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில அந்த சிஐடி ஒருவர் இன்னும் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்துல தான் இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்து அந்த சம்பவ இடத்திலேயே அந்த இருவரும் பலியாகி இருந்தார்கள். அப்ப இந்த சம்பவத்தினுடைய பின்னணி 2008ஆம் ஆண்டு நடந்த அந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே இப்பொழுது பிள்ளையான் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது முதலாவது விடயம். அடுத்த ஒரு விடயம் 2007, 2009 இதற்கு இடப்பட்ட காலத்துல மட்டக்களப்புல ஒரு தொழிலதிபர் ஒருவரினுடைய கொலை நடைபெற்றிருந்தது. இந்த கொலையை யார் செய்தார்கள் அப்படி என்று சொல்லி பின்புலத்துல பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட அது யார் அந்த கொலையை செய்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அம்பலப்படுத்த இருக்கின்றார்கள் சிஐடியினர். அவ என்ன சொல்லினு சொன்னால், இந்த கொலையையும் பிள்ளையானினுடைய குழுதான் செய்தது என்று சொல்லி இருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிகின்றது என்று சொல்லி சொன்னால், கடந்த நாட்களில மட்டக்களப்புல இருக்கக்கூடிய பிள்ளையானினுடைய அலுவலகத்தை அவர்கள் திடீரென்று சோதனைக்குட்படுத்தி அங்க சோதனை நடவடிக்கைகள்ல முன்னெடுத்து கொண்டிருந்த நேரத்துல தான் பல விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில இன்னும் இந்த கைது பட்டியல் என்றது நீண்டு கொண்டே போகலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த கைதுகள், ஊழல்கள் அப்படி என்று சொல்லி அடுக்கடுக்கா ஒவ்வொரு விஷயமும் இந்த அனுர அலையில அடிச்சு கொண்டு வரப்படுது. இப்படித்தான் இன்னும் ஒரு சம்பவம் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தார். பொது வழிகள்ல இப்ப கடந்த நாட்களாக, அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலின் பொழுது அதிகமான விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது என்னென்று சொல்லி சொன்னால், ஸ்ரீதர் தியேட்டருக்குள் இப்ப செம்மணியில அகழ்ந்து இந்த மனித எச்சங்களை எடுக்கிற மாதிரி ஸ்ரீதர் தியேட்டருக்குள்ளே அகழ்ந்து எடுத்தாலும் அங்கேயும் மனித எச்சங்களை எடுக்கலாம் அப்படி என்று சொல்லி, அதாவது அரசியல் கட்சிகள் பல பேச்சுவார்த்தைகளை பேசிக்கொண்டு இருந்தார்கள். இந்த அடிப்படையில்
அடிப்படையில அவர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது என் மேல சேறு பூசுற நடவடிக்கை காரணமாகத்தான் இப்படியாக இல்லாத ஒரு கதையை வந்து பேசிக் கொண்டிருக்கிறமே தவிர அப்படியாக எந்த ஒரு விடயமும் கிடையாது என்று சொல்லி இருக்கிறார். என் மேல சேறு பூசுறதுக்காகத்தான் இப்படி அவர்கள் வந்து நாடகம் ஆடுகின்றார்களே தவிர அவ்வாறான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது இந்த விடுதலை புலிகளினுடைய இல்லாமை என்பது எனக்கு உண்மையில வந்து கவலையை ஏற்படுத்துது. ஏனென்று சொன்னால் அவர்களும் எங்களுடையவர்கள் தான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் ஊடகம் ஒன்றுக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது பல நாட்கள் எல்லாரும் கேட்ட கேள்விக்கு அவர் இன்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பில பதில் சொல்லி இருக்கிறார். அந்த ஊடக நேர்காணலில் அவர் பதில் சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லலாம். அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த செம்மணி விவகாரம். செம்மணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தோட பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தமாக 57 என்பிச்சி தளங்கள் மொத்தமாக எடுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக இன்னும் செம்மணியில தோண்ட 600க்கும் மேற்பட்ட எச்சங்கள் வந்து அங்கு எடுக்கப்படலாம் அப்படி என்று சொல்லி இன்றைய தினம் சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஏனென்றா கிருஷாந்தி படுகொலை சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கிற சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லி இருக்கிற தகவல்களின் அடிப்படையில இங்கு 600க்கும் மேற்பட்டவர்கள் புதையுண்டு இருப்பார்கள் அப்படி என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆக இங்கு நீங்கள் தோண்ட இன்னும் அங்கு அதிகமான எச்சங்கள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்ததா பேசக்கூடிய ஒரு விடைய பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஓமந்த போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில இருக்கிற காணி உண்டு. அந்த போலீசார் வந்து அடாத்தா பிடிச்சு போட்டு இதுக்குள்ள விகாரை கட்டுவோம் அப்படி என்று சொல்லி தயாராகி கொண்டு இருந்திருக்கிறோம். இந்த நிலையில அந்த பிரதேச மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த காணி வந்து ஒரு தனியாற்ற காணி இதுக்குள்ள விகாரை எல்லாம் கட்டக்கூடாது என்று சொல்லி அதை எதிர்ப்பை வந்து தெரிவிச்சு கொண்டு வந்தது. இந்த நிலையில தற்காலிகமா பிரதேச செயலகத்தாலையும் இங்க வந்து விகாரை கட்டக்கூடாது, காணிய போலீசார் கையகப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர்களால உத்தியோகபூர்வமாக கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அது அந்த விடயம் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் மீளவே அவர்கள் அந்த காணியை வந்து கையகப்படுத்தி அந்த காணிக்குள்ள வந்து விகாரை கட்டுறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்த நேரத்துல அந்த இடத்துல ஒன்று கூடின மக்களால அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏனென்றா இந்த காணியை கையகப்படுத்தி இதுக்குள்ள விகாரை கட்டக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சில நிமிடங்கள் அனுமதி கேட்டு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார். வவுனியா பிரதேச சபையில வவுனியா ஓமந்தை பகுதியில பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு கூட போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்துக் கொண்டிருப்பதாக இப்போது பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும். தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. நாளைய தினம் 9ஆம் திகதி, நாளை மறுதினம் 10ஆம் திகதி, இந்த 2 தினங்களையும் தையட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒன்று அங்க இடம்பெற இருக்குது. அந்த போராட்டத்துல எல்லாரையுமே கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அழைப்பொன்றையும் விடுத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் அங்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது. இந்த பௌர்ணமி தினத்திலையும் பெரும் திரளான மக்கள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைய தினம் இந்த காணொலியில இந்த விடயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இன்னைக்கு காணொலியை முடிச்சுக் கொள்றேன். நன்றி உறவுகளே.